கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். வீடியோ போட்டுக்கிற, வீடியோவில் நம்பர் போட்டுக்கிற, அந்த நம்பர் போட்டால் நீ தானே எடுக்கணா. நல்ல வேலை ஃபோன் ஏன் எடுக்குது, நேராக நீயே பேசணும்னு இருக்கணும். இப்போது ஃபோனுன்னு ஒரு நம்பர் போட்டுக்கிறேன்ல, ஃபோன் கூட பேசக்கூடாது, நான் தானே பேசினேன். அப்போ பேசினா என்ன தான் பண்ணியிருக்கணும், ஆக்சுவலாக நானே பேசியிருக்கணும். ஃபோன் ஏன் பேசிச்சு, இன்னும் அந்த ஃபோன் வர இங்கே அடிக்க மாட்டேங்குது, சைலண்டில் வர போட்டுக்கிறேன். அதாவது நான் என் ஃபோனை சைலண்டில் போடக்கூடாது. வீடியோ பேசிட்டேனா, நம்பரை டிஸ்பிளேயில் போட்டேனா, என்ன பண்ணுங்கணும். இப்போ நான் யாருன்னா ஃபோன் பண்ணுவாங்கன்னு, ஹலோ நான் தாங்க பேசுனேன் அந்த வீடியோவில். ஆமாம், நான் லைவ் சத்சங்கம் இப்போ நான் தான் பேசிங்கிறேன். டிஸ்பிளேயில் நம்பர் பார்த்துட்டு பேசுகிறீங்களா, நான் ஆமாம் சத்சங்கம் நடத்தோம்னா லைவில் பேசின்னு இருப்பேண்ணா. நான் தானே சாப்பிட்றேன், நான் தானே சோறாங்கண்ணா. என் பொண்டாட்டி சோறாக்கினுங்கிறா. அந்த மாங்காவுக்கு என்ன புரியல, என்ன புரியல, திட்டலாமா? அவர் எல்லா வேலையும் அவரே செஞ்சுக்கிறாரா? பல்லு அவர் தானே வளர்க்குறாரு, பெருசாக அவர் செஞ்சாரா? யார் செஞ்சது? எவனும் செஞ்ச பெருசாக போய் கம்பெனிலாம் புத்து வாங்கிட்டு வந்துட்டார். பல்லு நான் வளர்க்குறேன், நான் தான் பெருசாக செஞ்சினாரா? வீடு அவரே கட்டிக்கினாரா? அவர் என்ன பண்ணார், எல்லாத்துக்கும் ஆள் வச்சுருந்தார். இன்னும் இவனுக்கு பிரச்சனை, நான் ஒரு ஆளை வச்சுக்கிறேன் ஃபோன் எடுக்கிறதுக்கு. நிறைய பேர் ஃபோன் போட்டிருப்பான், எந்த ஃபோன் பண்ணலாம் எடுக்க முடியாது, கமெண்டே வர ஆஃப் பண்ணி வச்சுருப்பான். இப்போ என்ன கேட்குறாரு, ஐயா உங்கள் நம்பர் போட்டிருக்கீங்க, யார் எடுக்கணும், யார் எத்தனை பதில் சொல்லாமல் போகிறாங்களா, கட் பண்ணிடுவாங்க, கவலைப்படாது. இல்லை ஃபோன் ஏன்டா, ஃபோன் வந்து அவசரம் வர முடியாதவங்களுக்கு போட்டு வச்சுக்கிறேன், அப்படி தானே. வாரம் சத்தங்க தானே, எல்லாத்தையும் நாத்தியம் நேரம் வந்துட வேண்டியது தானே. என்ன பிரச்சனை இருந்தா ஃபோனை வச்சுட்டு ஃபோனில் ஒழுங்காக பேசுகிறானுங்க. என்ன பண்ணுறான்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க, ஃபோனை குத்து என்ன பண்ணுறானுங்க. 12:58 ஒருத்தன் ஃபோனை பண்ணுறேன். என்னடான்னு கேட்டால் மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணி, இப்போ என்னடா ஏன்டா நைட்டு ஃபோன் பண்ணேன்னா, நைட்டு எங்களுக்குள்ள டிஸ்கஷன் வந்தது, உங்களை திட்டினாங்க அதனால் பண்ணேன்றான். டிஸ்பிளேல போடலையா, என் நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கின்னு. இதில் எவ்வளோ திமிரு இல்லை, அதுப்பு இல்லை. இது என்ன டிஸ்பிளேயில் நம்பர் போட்டால் என்ன பண்ண நீ, வேறு யாரும் வீடு உந்துன்னு தானே சொன்னேன். எப்பவுமே வீட்டில் உட்காந்துரு, வேலைக்கு போயிட்டேன். வீடு உந்து தானே, சிவகிரிலன்னு போட்டுக்கிட்டே இல்லையா, ஏன்டா வீட்டில் உட்காந்துக்கல. நான் என்னை திட்டிறேன், அவனு ஏன் நம்ம திட்டணும், அவன் நல்லவனா கூட இருப்பான், நமக்கு ஏன் அந்த வம்பு. கரெக்டாக நான் சொல்கிறது. என்ன பண்ணணும், நீங்கள் வீடு கட்டு வீட்டில் உட்காந்துக்கணும், யாருன்னா வருவாங்களான்ட்டு. நீங்கள் வெளியே வெட்டிக்கெல்லாம் போகக்கூடாது. போஸ்ட்மேனு டெலிவரி பண்ணுறதுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆள்கிட்டே சொல்லிக்கிறாங்க கொடுக்கணுன்னு. அவரு என்ன தான் பண்ணுவார், நான் வந்தேன் நீங்கள் இல்லை, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்க வாங்கிக்கோங்க, இந்த ஸ்லிப் எடுத்துன்னு வாங்கன்னு ஸ்லிப்பை கொடுப்பாரு. இல்லைன்னா நாளைக்கு இருங்கன்னுவார். நம்பரும் வர போட்டு வச்சுக்குது, அப்படி தானே. இந்த மாதிரிலாம் ஃபோனை எடுக்கலன்றதுனால தானே நிறைய ஆப்ஷன் வச்சுது. மெயில் அனுப்பிச்சிக்கிறாங்க, வீடியோ கால், அது இது நிறைய இப்போ ஃபோன் நம்பர் தான் இல்லை, வாட்ஸ்அப், அது இதெல்லாம் தொடர்பு கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து. நான் பேசிட்டு உனக்கு புரியாமல் போச்சுன்னா தொடர்பு கொடுத்து என்ன பண்ணி வச்சுக்கிறேன், சந்தர்ப்பம் கொடுத்துரு. எந்த கேள்வி என்ன பண்ணலாம், இங்கே வந்து கேட்கலாம். ஃபோனில் நான் தான் எடுக்கணுன்றது யார், இவர் யார் என்ன வரைய இருக்கிறதுக்கு. அப்போ இது எவ்வளோ திமிரான கேள்வி, புரியுதா? ஃபோன் நம்பர் போட்டால் என்ன பண்ணேன், எடுத்து பேசுகிற, அப்புறமா நம்பர் போட்டேன். நம்பர் எதுக்கு போட்டேன், அட்ரஸ் தெரியாது, வயலில் எங்கேயும் நிற்கிறாங்க, அப்படி தானே. எதுக்கு ஃபோனை ஏன் வச்சுக்கிறோம் நம்ம? முதல்ல ஒருத்தர் ஏன் ஃபோன் வச்சுக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் ஃபோன் வருதான்னு பார்த்துக்கிறதுக்கா? ஃபோனை எதுக்கு வச்சுக்கிறாரு அவரு? ஃபோனை வாங்கிட்டோமா இல்லையா, என்ன பண்ணோம் நம்ம? ஃபோனை வாங்கிட்டியே ஏன் பேசினா எடுக்க மாட்டேன்றன்னா அது அதுதான். அதுவும் சில பெண்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணால் ஃபோனு புரியுங்க. என் பொண்டாட்டிக்கெல்லாம் நான் நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு கூட ஃபோன் பண்ணுற முடியும் என்னால், என் பொண்டாட்டி மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா எங்கன்னா வச்சுட்டு எங்கன்னா பண்ணுப்பா. இன்னும் சில பேர் இருப்பாங்க பேக்கில் வச்சுட்டு இருப்பாங்க, சைலண்ட்டில் போட்டுன்னுவாங்க. பேக்கில் அடிச்சு தான் இருக்கும். சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, அவங்க போன சைலண்டில் போட்டாங்களா இல்லையா?
கேட்க முடியும்? பொண்டாட்டி புருஷனே கேட்க முடியாது, ஏன்டி ஃபோன் எடுக்கலன்ட்டு. ஏன்? அதுக்குன்னு நான் பேல கூட போகக்கூடாதான் திட்டினா என்ன பண்ணுவேன்? கரெக்டாக இல்லையா? இல்லை பேலும்போது நீ பக்கத்தில் வச்சுக்கணும். இன்னும் சில பேர்லாங்கிறான் காதில் மாட்டி விட்டு எப்போ பார்த்தாலும் பேச்சுனே இருப்பான், லைவ்லேயே இருக்கணும். ஆகும் இந்த காதலிக்கிறவனுங்கிறானுங்களே, இந்த மாதிரி கேடு கட்டவங்களாங்கிறான். அதுக்குன்னு அவங்க அந்த ரப்பரில் ஒன்று மாட்டி இப்படி தொங்குது பற்றியா அது மாட்டி திஞ்சுன்னு இருப்பாங்க. நீங்கள் நினச்சிக்காதீங்க அவங்களாம் பயங்கர பில் எடுத்துக்கன்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டுனுக்குறாங்க அவங்க. வண்டி எடுக்கிறேன் நம்ம பார்த்து நம்ம பைத்தியம் போடுது நம்ம நினச்சின்னு இருப்போம். இந்த மாதிரி யாருலாங்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏதோ பாவம் கேட்டகரி வைஸ் ஏதோ ராங் பண்ணுது. ஃபோன் நம்பரு நீங்கள் என்னோட தொடர்பு கொள்றதுக்கும் எதனா பிரச்சனைனா கூட கேட்கறதுக்கும் தான். நான் என்ன தப்பாக பேசினா கூட என்ன பண்ணலாம்? நீங்கள் நான் 100% சரியாக பேசுவேன்னு சொல்ல முடியாது. தப்பாக பேசுக்கான வாய்ப்புகள் என்கிட்ட இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம்? அதை ஃபோன் பண்ணி, இல்லை உங்களுக்கு புரியாதபடி நான் பேசியிருக்கலாம், அப்படி தானே? நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷனில் எதனா தப்பாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது தானே. பேர் மாற்றி சொல்லிகிட்ருக்கலாம், இடம் மாற்றி சொல்லிகிட்ருக்கலாம், நடக்கலாம், அப்படி தானே? நான் உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தப்பாக கூட இருக்கலாம், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். அது நீங்கள் கமெண்ட்லேயே தான் நான் வெல்கம் கூட பண்ணுவேன். நான் டெய்லி கோட் போடுறேன், அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி திருத்துவாங்க, சந்தோஷம்னு போட்டு விடுவேன். அவங்க எதுக்குமே ரியாக்ஷன் பண்ணாதுக்கும் தப்பானவொடனே ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாங்கிறாங்க. நானே சிரிச்சுப்பேன், பரவாயில்ல தப்பாக எதுவும் நல்லதாக போச்சு, இவங்களும் உயிராகிறாங்கன்னு தெரியுது, இல்லை உறவாகிறாங்கன்னே தெரியுது. இல்லைன்னா என்ன ஆவான்? கான்டாக்டில் இருக்கிறாங்கன்னே தெரியாமல் போயிட்டுருக்கோம். அதுக்காகவே ஒரு ஒரு 5 நாளைக்கு ஒரு முறை 10 நாளைக்கு ஒரு முறை தப்பாக எழுதணும் போல், அவங்கள கூட தொடர்பு கொள்ளணுன்னா. ஸோ ஃபோன் நம்பரை குத்து வச்சுக்கிறது, ஒரு ஆளை குத்து வச்சுக்கிறது, அதுக்காக அதை லைவில் வச்சுக்கிறதெல்லாம் என்ன தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஃபோன் பண்ண முடியலன்னா கூட வாட்ஸ்அப் பண்ணி வைங்க. ஃபோன் பண்ணவுடனே எடுக்கணுன்னா அவங்களும் ஃபோன் நம்பர் குத்து ஒரு ஆளை வச்சா கூட அவங்க 24 மணி நேரமாக அதை எடுத்துன்னு நிற்பாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையெல்லாம் இருக்கும், அப்படி தானே? கட்டாயம் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு லீவ் இருக்கும், அவங்க அது ஒரு ஹியூமன் பீயிங்கு, அது ஆட்டோமேட்டட் மெசேஜ் இல்லை. அதனால் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு ஜீவிதமாக நான் குத்து வச்சுக்கிறேன். நான் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லவே இல்லை. நான் உங்களை கூட பேசுகிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமைனா சாயந்தரம் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க, சத்சங்கம் நத்திங்கிறேன். சம்டைம்ஸ் நான் வெளிநாட்டுக்கோ எங்கேயோ போயிட்டேன்னா அங்கேருந்து என்ன பண்ணுறேன், லைவ் போடுறேன். உங்களுக்கு கேள்வி இருந்தால் அந்த கேள்வியை அந்த நம்பரில் என்ன பண்ணலாம், அனுப்பி வச்சிடலாம். கேட்குறவனே கட்டாயம் கிடையாது. முன்னுரிமை யாருக்கு தான்? இங்கே வர்றவங்களுக்கு தான். அட்ரஸ் சொல்லி வச்சுக்கிறேன். அட்ரஸ் ஆள் நான் இல்லை எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து பேசுகிறாருன்னு அப்படிலாம் கிடையாது. அட்ரஸ் சொல்லி வச்சு நம்பர் 8 அன்னை இந்திரா நகர் அப்படின்னு சொல்லியும் வச்சுக்கிறேன். இவ்வளவும் செஞ்சு நான் உங்களுக்கு உதவுது செஞ்சால் நீங்கள் எடுக்கலைன்னு சொன்னால் இது என்னது அர்த்தம்? அப்புறமா இது ரொம்ப மோசமான கேள்வியாக நான் ஃபீல் பண்ணுறேன். குழந்தையாக இருந்தால் மன்னிச்சிடுவோம். நம்ம இப்படி யோசிப்போம், பாவம் ஒரு சின்ன பிள்ளை நம்மளை தேடுது, நம்மளை கூட பேச முடியுமான்னு ஆர்வத்தில் என்ன பண்ணுதே ஃபோன் பண்ணுறது, அப்படி ஒன்று வச்சுக்கலாம். அப்படி ஒரு சாத்தியம் இருக்குது இல்லை? இந்த ஃபோன் வச்சாக்கா நம்ம அப்பா எடுப்பார், ஐயா எடுப்பார், இவ்வளோ நல்லா பேசுகிறாரு, இவர் பேசலாமேன்னு ஒரு ஆர்வம் இருக்குன்னு வச்சுக்க. சொல்லலாம் தானே, அதே நம்பர் எடுத்து ஐயா எடுக்கலையா, ஐயா கூட பேச முடியாதான்னா வந்துடணும் தானே. அதுக்கு தானே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது தான் ஃபோனு. நான் தான் எடுத்துகிட்டு ஒரு ஆம்பளை வாய்ஸ் போட்டு அவங்க பேசினாலும் AI டூவில் வச்சு என்ன பண்ணிடலாம். அவ்வளோ நான் சிவயோகி பேசுகிறேன்னு யார் சொன்னால் தெரிய போகுது, மூஞ்சை தெரியுது. அதில் வீடியோ கால் பண்ண தான் ஆச்சு, அப்படி தானே? வீடியோ காலுக்கு கூட மாஸ்க் பண்ணிக்க முடியும். இப்போ நான் நல்லா டெவலப் ஆயிடுச்சுன்னா ஹிட்லர் மாதிரி ஒரு 2 பேர் செஞ்சு வச்சுருந்தாரான், சுட்டா அது நான் இல்லைன்னு வேணாம். இப்போ ஹிட்லரை சாக வச்சிட்டாங்கன்னு நினச்சின்னு வைப்பாங்க. ஆல்மானா இன்னொரு ஹிட்லர் வருவார், அது ஹிட்லரே கிடையாது. இப்போ யார் ஹிட்லரே? இந்த டூப்ளிகேட்லாம் மன்னனுங்கெல்லாம் பண்ணி வச்சுலாம் பண்ணி வாழ்ந்துக்கிறானுங்க அந்த காலத்தில். தன்னை மாதிரியே ஒருத்தனை ஒன்று சினிமாவில் நடிக்கிறதுலாம் ஸ்டெண்ட் மாஸ்டர்லாம் எப்படி நடிக்கிறாங்க, ஒரிஜினல் பீஸை நடிக்குதே. அதே ட்ரெஸ்ஸை போட்டு யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவார், அடி வாங்கி உருள்வார், இவர் பணம் வாங்கின்னு போயிடுவார். இந்த மாதிரிலாம் இருக்குது தானே. நான் அந்த மாதிரி ஆள் இல்லையே, நான் டூப்ளிகேட்டை எல்லாம் போட்டுலாம் வச்சுக்கல. ஒரு சர்வெண்ட்டை ஒரு வேலை வச்சு பொறுப்பாக அதை பண்ணி உங்களுக்காக நான் செஞ்சு வச்சுக்கிறேன். அதனால் குழந்தைத்தனமாக நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு உதவுறதுக்கு தான் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை கொடுத்து வச்சுக்கிறேன், குழந்தைத்தனமாக. மற்றபடி திமிரா பேசியிருந்தேன்னா என்ன அது? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன், ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை.
பார்க்கலாம், வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.